வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. நீங்கள் நம்முடைய சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேலம் ஸ்பெஷல் கச்சாயம் செய்ய போகிறோம். அது அப்பம்னு சொல்லலாம், கச்சாயம்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த லீவு விட்ட உடனே ஒரு ஹாலிடேஸில் உடனடியாக ஒரு ஸ்வீட் செய்யணும், உடனடியாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த கச்சாயம் தான் ரொம்ப ஸ்பெஷலு. அதுவும் நல்ல மழை வரும் பொழுது ஒரு ஈவினிங் டைமில் இது சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கச்சாயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் முறை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கச்சாயம் செய்கிறதுக்கு இந்த சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். ரவையை சேர்த்த பிறகு இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரவைக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி விடுங்க, அவ்வளோதான். இந்த ரவை 10 நிமிஷம் ஊறி வரும்பொழுது ரவை ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம ரவையில் நல்லா தண்ணி இழுத்து நல்லா உப்பி மேலே வந்துடுச்சு. ரவை 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. இதில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா சேர்த்துட்டேன். நீங்கள் எது டம்ளரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டம்ளரில், ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கப்பில் எடுத்துக்கோங்க. இதில் அதே அளவில் நம்ம ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்தாச்சு. அரிசி மாவும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம போடக்கூடிய ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை சோடா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தோல் போட வேண்டாம், அந்த கருப்பாக இருக்குள்ள அந்த பருப்பை மட்டும் நுணுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து ஒரு பழத்தை உரித்து நம்ம கையில் மசிச்சுக்கலாம். மிக்சியில் அடித்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் கையில் பிசையும் பொழுது தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லா மசிச்சு நம்ம அதில் போட்டுட்டு பிசையும் போது மறுபடியும் பிசையும் கரெக்டாக மாட்டிக்கும். வாழைப்பழத்துலேயும் நமக்கு ஸ்வீட் இருக்கும். அதில் சர்க்கரையை நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்குவோம். வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடலாம். கையில் கலந்து விடுங்க, அப்போ தான் அந்த ருசியே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கலக்கும் போது நல்லா எனக்கு அந்த தேங்காய் துருவல் தெரிஞ்சது, கொஞ்சோண்டு வாழைப்பழம்லாம் தெரிஞ்சதுனால நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அப்போ சரியான கரெக்டான கன்சிஸ்டன்சி அழகாக கிடச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு, நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு சென்டரில் அப்படியே ஒன்று போல் விடுவோம். அதுவாக நல்லா உப்பி மேலே எழும்பி வருது, நம்ம அப்படியே திருப்பி விடுவோம். இதுதாங்க ஸ்பெஷல் கச்சாயம். இது அப்பம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் வெந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். ஒரு செகண்டு ஃபுல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்க்கு மாற்றிக்கிறேன். வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் கொஞ்சம் குறைய நம்ம கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நம்ம போடணும். நிறைய எண்ணெய் விட்டு போண்டா வடையெல்லாம் போடுற மாதிரி போட வேண்டாம். இந்த அளவுக்கு எண்ணெய் மீடியமாக வச்சுட்டு சென்டரில் நம்ம போட்டோம்னா அழகாக எழுந்திரிச்சு வரும் அப்பம். ஓகே, இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்முடைய கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இழுக்க தான் செய்யும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல். இதெல்லாம் அப்படியே எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவும் அருமையாக செய்வாங்க. இதே போல் இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய கச்சாயம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.